மூட்டு வலியால தினம் தினம் நிறைய பேர் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க நடக்கும்போது மூட்டுல இருந்து சடக்கு சடக்குன்னு சவுண்டு வரும். இதுக்காக நிறைய மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்திருப்பாங்க. அந்த நேரம் கேட்கும், திரும்பியும் வந்துடும். இதை நிரந்தரமா குணப்படுத்த வீட்டில் உள்ள பொருட்கள் இருந்தாலே போதும். 5 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயத்துல வலியை குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கு. ஒற்றை தலைவலி இருந்ததுன்னா சின்ன வெங்காயத்தை 1-2 தட்டிட்டு தலையில 10 மாதிரி போட்டோம் அப்படின்னா ஒற்றை தலைவலி உடனே குணமாயிரும். 5 பூண்டு தோல் உரிச்சிட்டு எடுத்திருக்கேன். பூண்டு வலியை குணப்படுத்தக்கூடிய அற்புதமானது. இது கூடவே தோல் உள்ள கருப்பு உளுந்து 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அந்த காலத்துல எல்லாம் மூட்டு வலிக்கு உளுந்த தான் பயன்படுத்தினாங்க. வலியை குணப்படுத்தக்கூடிய சக்தி உளுந்துல அதிகமாவே இருக்குது. மூட்டுல உள்ள நீரெல்லாம் உறிஞ்சி எடுக்கிறதுக்கு உளுந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சின்ன வெங்காயம், பூண்டு, உளுந்து இந்த 3ஐயும் ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். தண்ணி சேர்த்து அரைக்க கூடாது. சின்ன வெங்காயத்திலையும் பூண்டுலையும் இருந்து வரக்கூடிய அந்த சாறை போதும். அரைச்சிட்டு வந்த இந்த பேஸ்ட்டை ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். மூட்டு வலியை குணப்படுத்தக்கூடிய மருந்து ரெடி ஆயிருச்சு. நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் வலிக்கு இதை தான் யூஸ் பண்ணாங்க. அதனாலதான் அவங்களுக்கு மூட்டு வலி, முழங்கால் வலி, குதிகால் வலி, கழுத்து வலி, குறுக்கு வலி எல்லாம் இல்லாம ஆரோக்கியமா இருந்தாங்க. உங்களுக்கு எந்த இடத்துல வலி அதிகமா இருக்குதோ அந்த இடத்துல இந்த பேஸ்ட்டை 10 மாதிரி போட்டுட்டு ஒரு துணி வச்சு நல்லா கெட்டி வச்சிருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 1 மணி நேரம் கழிச்சு காலை வெதுவெதுப்பான வெந்நி வச்சு தொடச்சி எடுத்துட்டு தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெயை அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி தொடர்ந்து 3 நாள் செஞ்சீங்க அப்படின்னா நீங்க நடக்க முடியாம இருந்தா கூட துள்ளி குதிச்சு ஓடுவீங்க.